பேட்டிங் ஆடுறது எல்லாரையுமே நம்ம வரதா பிரீமியர் லீக் சீசன் 2க்கு வெல்கம் பண்ணிக்கிறோம். ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கல, ரொம்ப ஷார்ட்டாக பிளான் பண்ணி இமீடியட்டாக பண்ணணும், மழை சீசனுக்குள்ளே பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எடுத்து பண்ணது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி சாண்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எல்லா விஷயத்தையும், அப்புறம் பரணி, அப்புறம் அருண், அப்புறம் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. இவங்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அவங்களோட வேலை நேரத்துலையும் நான் கொடுத்த டார்ச்சர் எல்லாத்தையும் தாங்கிட்டு இது எல்லாத்தையும் சப்போர்ட் கொஞ்சமானதா. அதனால சாண்டி அதே மாதிரி ஓனர்ஸ் வந்து நம்ம மறுபடியும் கஷ்டப்பட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம பசங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக நம்ம கேட்ட உடனே எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாம ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ஓனர்ஸ்க்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். நீங்க பேசுங்க அப்படி ப்ரோ. சொல்லிடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் யங்ஸ்டர்ஸ் ஆகிய கேப்டன்ஸையும் ஒரு பிக் வெல்கம் பண்ணியிருக்கேன். ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே சொல்லிடுறேன், கேப்டன்ஸ் அவங்களோட டிசிஷனுக்கு விடுங்க. நிறைய சீனியர்ஸ் நிறைய இடத்துல இருக்கீங்க எல்லா டீம்லையுமே. நீங்கள் உங்களோட ஐடியாஸை முன்னாடியே பேசிக்கோங்க. பிச்சுக்குள்ள டிசிஷன் அவங்கள்தான் இருக்கட்டும். இது வந்து கமிட்டி சைட்ல இருந்து ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபாலோ அவங்களுக்கு கிடையாது. கேப்டன் டிசிஷன் எடுக்கட்டும், மீதி சீனியர்ஸ் வந்து வெளில இருந்து ஐடியாஸ் கொடுங்க. பிச்சில் உங்களோட டிசிஷனே இருக்க வேண்டாம். சரியா? இது நாங்க அப்பத்துல இருந்தே ஐகானை இன்ட்ரடியூஸ் பண்றதுல இருந்தே நாங்க யோசிச்ச ஒரு விஷயம். சரியா? அதே மாதிரி ஓனர்ஸ் சீனியர்ஸ் எல்லாருமே வெளில இருந்து உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே சொல்லிக்கோங்க. பிச்சில் அவங்க டிசிஷன் இருக்கு. சரிங்களா? ப்ரெசன்டேஷன் செஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வன்ராஜ் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஓனர் ஸ்டார் ரைடர் வரதா ரைடர்ஸோட ஓனர் ரமேஷ் அண்ணா. நானா கப் எடுக்காத டீ-ஷர்ட் எடுத்துடா. சாயந்தரம் மணி எடுப்போம். அவர் அருண் பேராங்க. அருண் உங்களுக்கு எவ்வளவு போட்டி? எங்க கொடுக்கறாரு மாப்ள. ஏய் உள்ள தட்டி அவ்வளவுதான். ஏய் யாரா? யாருமே அடுத்த ஓனரை வெல்கம் பண்றதுக்கு டைகர். அந்த போன வாங்குறீங்க. ஏய் கண்ணாடி போ, அவன் நல்லா இருக்கான். ஏய் போடா வாடா. அடுத்து புல்ஸ் ஓனர் விசனா. அண்ணா டீ-ஷர்ட் போட சொல்லலாம். என்னண்ணா இது? அண்ணா இது போதுண்ணா. அண்ணா என்னண்ணா ஒரு 5-6 சொல்லு. அண்ணா டீ-ஷர்ட் அண்ணா என்னண்ணா இது? அண்ணா டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. ஏன் பாலண்ண கொடுக்க சொல்லு முகேஷ் அண்ணுக்கு. அவர் தானே இது பண்றாரு எல்லாத்தையும். ஆடாம ஜெயிச்சோமடா இந்த வருஷம், ஆடாம ஜெயிச்சோமடா. அவ்வளவுதான் இந்த வருஷம் இருக்கு ப்ரோ. எடுத்துட்டு போ. நல்ல வேலை. ரைடர்ஸ் ஓனர் அண்ட் கேப்டன் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. என்ன கேப்டன்? போடா போ. எக்ஸ்பிரஸ் போ. எக்ஸ்பிரஸ் ஓயே. அவர் கேப்டன் மறந்துட்டாரு ப்ரோ. யார தேர்றா கேப்டன் உடனே. அண்ணா ஒரு டைமண்ட் பாட்டில் வச்சு கொடுண்ணா. டைகரா எக்ஸ்பிரஸ் ஆச்சு வாங்கி கொடுத்து டைகர். கிட்ட தள்ளி நில்லுடா. ஏரிக்கு அந்த ஜெர்சி செமையாகுது.
என்னது மாப்பிள ஸ்கந்தர் மாப்பிள வெளி கேளு ஏய் அந்த பக்கம் பாரு மொத்த பேட் ரவி உமால கண்ணு மொத்த யாருமே கிடையாது யாருமே கிடையாது இருக்கு ப்ரோ டைமண்ட் அண்ணா ஒரு பாட்டில் ஒன்று குத்தாம்ண்ணா ஏய் இரு மாப்பிள்ள இருறா இருறா அப்பா சரியான ஜெஸ்ரா இது நல்லா இருக்கு வீட்டுக்கு வரும்போது வேற ஜெர்சி போட்டு வா வந்து ஆர்டர் வாங்கலாம் வீட்டுல கலர் செலக்ட் பண்ண வச்சு ரொம்ப நாள் எங்களுக்கு ஆரி பண்ணாது என்ன கலர் அது கலர் நான் அப்படிதான் ஏய் டைகர் சபா சோயா சாமி டைகர் என்னங்க டைகர் வீடியோ ஆன் பண்ணுங்க புரியல பேக்ல இருக்கு பேக்ல ரமேஷ் கேமரா பேக்ல நம்ம ஜெயிச்சு இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த டீமோட கடைசி திருப்பி 5 மணிக்கு போவோம். ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் அம்பையர்ஸ் வந்து நம்ம ஆர்என்சிசி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்ற விஷயம் தான் அம்பையர்ஸோட டிசிஷன் ஃபைனல். ஸோ அதுல ஏதோ கேப்டன்ஸ் வந்து போய் அப்பீல் பண்ணுங்க இது யாரும் போய் தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் எதுவுமே வேணாம். கிரவுண்டுக்கு வெளியே எப்படினாலும் பேசக்கூடாது பிளேயர் கிட்ட. கிரவுண்டுக்கு வெளியே எப்படி வேணா பேசிக்கோங்க. பிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் எதுவும் வேணாம். ஸோ வெல்கம் ஆர்என்சிசி ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மெமரிஸ் போன வருஷமும் இந்த வருஷமும் நாக் அவுட் கிரிக்கெட்டர்ஸ் தான். ஸோ வெல்கம் நாக் அவுட். ஓல்டு மக்களா கிடையாது. எம் சைஸ் அப்புறம் சைஸ் பண்ணுங்க. ஜெய் சூப்பரா இருக்கா ஜெசி. என்ன ப்ரோ? ஓ மூஞ்சிக்கு அது கிடைக்காது. அவ்வளவு ப்ரோ வின்னிங் டீம் கைட்ல வந்து மத்த ராசி தினேஷ் இந்த என்ன சைஸ்? எம்மா எல்லு
இவன் எல்லுன்னா எள்ளு வேற எல்லாம் இருக்கு. நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, கேட்கவே இல்லை, என்கிட்ட கேட்கவே இல்லை. சாண்டி முன்னாடி வா சாண்டி. எனக்கு எக்ஸல் நீ என்ன பண்றீங்க? இவனுக்கு எனக்கு அதிர்ஷ்டம். கேட்டுக்கோங்க, 10 ஓவர் மேட்ச் ஓகேங்களா? 10 ஓவர் மேட்ச் ஃபயர் பால் மேட்ச் தான். 2 ஓவர் மேண்டேட்டரி பவர் பிளே. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் டபுள் அண்ட் விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மேண்டேட்டரி பவர் பிளே. 3வது ஓவர்லேருந்து 8வது ஓவருக்குள்ள எந்த ஓவர் வேணா பேட்டிங் பவர் பிளே எடுத்துக்கலாம். அது பேட்ஸ்மேனோட கால். அப்படி அந்த பேட்டிங் பவர் பிளே எடுக்கும்போது போலிங் டீம் வந்து போலர் மாத்துறதுனா மாத்திக்கலாம். அதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஓகே, 7 ஓவர் வரைக்கும் எடுக்கல அப்படின்னா 8வது ஓவர் மேண்டேட்டரி பேட்டிங் பவர் பிளே. ஒரு 6 ஓவர் ஆல் அவுட் ஆயிட்டா ஒரே 8 ஓவர் மேண்டேட்டரி பவர் பிளே. சரி, 8வது ஓவர் மேண்டேட்டரி பவர் பிளே. ஓகேவா? இது தவிர்த்து பைரனர் ஆப்ஷன் வந்து கிடையாது, நம்ம ரூல் படி கிடையாது. போலிங் போடுறவங்க கம்பல்சரி வைக்க கூடாது. அப்படி பைரனர் வைக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து போலிங் போடக்கூடாது. இன்சைட் பவர் பிளேக்குள்ள தான் நிக்கணும். இதான் நம்ம ரூல் சொன்னது. இப்போ 3 ஓனர் அண்ட் கேப்டன்ட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். சாண்டி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல இருந்து வந்தான். அவனால 2 ஸ்டெப்ல போலிங் போட்டுக்க முடியும் அப்படின்றான். ஆனா ரன்னிங் ஓட முடியாது. அது மட்டும் 3 பேரும் சப்போர்ட் பண்ணீங்க, எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணல. Direct, I will not accept, bro. I also have injury in 5 switches, bro. How can I do that? போனஸ் அண்ட் கேப்டன்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க. போனஸ் அண்ட் கேப்டன் நீங்க சொல்லுங்க. அவங்க டிமாண்ட் பண்றாங்க பாரு, குணாக்கு பைசா இன்ஜுரி அப்ஜெக்ஷன். ஓகே, போலிங் ஓகேப்பா கிடையாது. Bro, okay. கேப்டன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், சொல்லுங்க. இல்ல ஒருத்தர் வேணான்ட்டாருன்னா கிடையாது. சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நோ பால் வந்து அம்பையர்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. நோ பால் பவுன்சர் நோ பால்னாலும் சரி, ஃபுல் டாஸ் அபோவ் தி ஹிப்னாலும் நோ பால் தான். அதுக்கு ஃப்ரீ ஹிட் கிடையாது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. அம்பையர் நோ பால்னா நோ பால் கொடுப்பாங்க. லெக் நோ மட்டும்தான் ஃப்ரீ ஹிட் இருக்குப்பா. பால் கையில இருக்கணும், ஆக்ஷன் கம்ப்ளீட்டா இருக்கணும், பால் கையில இருக்கணும். 6 பால்ல நீ போறதா இல்ல, 2 பால் 4 பால் போட்டா அடிக்க கூடாது. ஒரு சில பேருக்கு சொல்லிடுறேன், இல்லனா த்ரோ அடிக்க கூடாதுனா ஆக்ஷன் அவுட்ல போயிட்டு த்ரோ விளையாடியா நம்ம அப்படி விக்கெட் எடுத்துறலாம். அந்த டீம்ல போலிங் போட முடியாது, ஒரு 4 பேர் தான். சைட் பால் நோ பால் தான். ரெண்டாவது ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வந்து வைட் லைன். ரெண்டாவது ஸ்டெப் சைட் பாக்ஸ் மிதிச்சாலே நோ பால் தான். எந்த கால் நினைச்சாலும் நோ பால் தான். அப்புறம் சப்போஸ் பேட்ஸ்மேன் உள்ள இருந்து நீங்க அடிச்சீங்கன்னா அது நோ பால். அது ஃப்ரீ ஹிட்ல மட்டுமா? அது ஆக்ஷன் அவுட்ல பிளேயர் உள்ள இருந்தானா நோ பால். ஜெனரல் ரூல் தான். உள்ள இருக்கும் போதுனா அது நோ பால். அது ஃப்ரீ ஹிட் இல்ல அதெல்லாம் லாங் ஸ்டெப் மட்டும் தான். வேற ஏதாவது டவுட் இருக்கா? அதே மாதிரி பாலை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து போகும்போது பேட்டிங் டீம் வந்து 3 பால் செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 பால் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 3 பாலை நீங்க எப்போ வேணா பாலுக்கு பால் கூட மாத்தி போட்டுக்கலாம். அது உங்க ஆப்ஷன். சரியா? 3 பால் அதை நீங்க எப்போ வேணா மாத்திக்கலாம், உங்களோட சிச்சுவேஷன். அந்த 3 தாண்டி வேணும் அப்படின்னா ஒன்று தொலைஞ்சாலோ கிழிஞ்சாலோ மட்டும் கேளுங்க. நீங்க இங்க இருந்து 40 பால் கூட பார்த்து எடுத்துக்கோங்க, 3 செலக்ட் பண்ணிட்டு போயிருங்க. மற்றபடி எப்போனா மாத்திக்கலாமாண்ணா? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். 3 கேப்டன் போலிங் டீம் பால் மாத்துறது. ஆமா, பேட்டிங் டீம் நம்ம தான பேட்டிங் ஆடுறோம். கேப்டனுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓனர் கம்பல்சரி ஒரு ஓவர் போட்டு பேட்டிங் ஆள தான சூஸ் பண்ணுவாங்க. பாலர் எப்படி சூஸ்? ஓனர் கம்பல்சரி ஒரு ஓவர் போட்டானோ அது நீங்க பாலர் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? எல்லா மேட்ச்லயும் ஏய் நீ இறங்குனா ஒரு ஓவர் போடு. வேற பேட்ஸ்மேன் பால் சூஸ் பண்ணுமா? ரவுண்ட் வெளிய போயிடுச்சுனா பவுண்டரிடா. அம்பையர் தான் பால் போச்சு, 4 போச்சுனா அது ஸ்விட்ச் பண்றது. பால்
யாரா வேற வேற ஸ்மால் பாய்ஸ் வேற 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 ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கா? லெக் பை இருக்கு. லெக் பை இருக்கு. பைஸ் லெக் பை. அப்புறம் எதுடா ஓனர் கம்பல்சரி போடணும்னு சொல்றீங்க? வேற ஏதாவது இருக்கா? போலிங் தான் போட சொன்னேன். வேற எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் போடுவாரு நீங்க ஆடுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் வரதா புல்ஸ் வர்சஸ் வரதா லயன்ஸ். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. போய் சாப்பிடுறவங்க சாப்பிடலாம். யார் சாப்பிடுறீங்க? என்ன ஆடிட்டு வந்து